Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட புக் இன்டீரியர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். பட் இங்கே வந்து நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம தரவாக இருப்போம். அது போக சில எக்ஸப்ஷனலாக சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து புக் இன்டீரியரில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுலேருந்து சம்டைம் கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் போது நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கான்செப்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. சில மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் இன்டீரியரில் எதெல்லாம் வந்து கொஸ்டினாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன, அதாவது நமக்கு அந்த ஐ அப்படின்றது எப்படி வந்திருக்கு, இந்த கிராஃப்ல இருந்து எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அதாவது சொல்யூஷன் வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கா இல்லையா, ஸோ இல்லைன்னா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஐயோட டிஃப்ரெண்ட் பவர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ட், இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி சம்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி கான்செப்ட் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம போட்டலாம். பட் இது இல்லாமல் சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க மறந்துருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கன் பிளேன். ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்கிறது தான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு ரியல் பார்ட் இருக்கும், இந்த எக்ஸு அண்ட் இமேஜினரி பார்ட்டு ஒய் இருக்கும். ஸோ அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ இதில் பீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது பீட்டாக்கு சம் வேல்யூ இருக்குது. சப்போஸ் இப்போ பீட்டா 0வாக இருந்துச்சுன்னா வெறும் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கும், அப்போ அது ரியல் நம்பர் ஆகிடும். ஸோ பீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது இது வந்து நம்ம இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா அப்படின்னா பீட்டா வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் அது இமேஜினரி நம்பர்ஸ். இமேஜினரி நம்பர்ஸ் வந்து நம்ம நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இந்த ஆர்கன் பிளேனில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்கன் பிளேன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்ஒய் பிளேன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்ஒய் பிளேனில் வந்து அந்த எக்ஸை வந்து நம்ம ரியல் ஆக்சிஸ் ஆகும், ஒய்யை வந்து இமேஜினரி ஆக்சிஸ் ஆகும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்ஒய் பிளேன் தான் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஆர் ஆர்கன் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கன் பிளேன் ஆர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படின்னா நத்திங் பட் வெறும் எக்ஸ்ஒய் பிளேன். அதில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ரியல் நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம், ஒய் ஆக்சிஸ் வந்து இமேஜினரி நம்பர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ அது வந்து இங்கே டயக்ராமில் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ நீங்களும் புக்கில் வந்து நம்ம எதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறோமோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது திரும்பவும் படித்து அந்த கான்செப்ட் என்னன்றதை இன்னும் நல்லா டெப்த்தாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன், இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ராப்ளத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z-ஓட ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஸ்கேலார் 2-ஐ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட மேக்னிட்யூட் வந்து அது டபுள் த சைஸ் ஆகிடுது. அதாவது இங்கே ஆரிஜினல் ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் Z இருக்குது, அப்போ 2 இஸ்ன்னா இங்கே வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த லைனோட லென்த்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் 2 டைம்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரு ஸ்கேலார் நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது அத்தனை டைம் அது ஆகும். இப்போ ஹாஃபோட மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி Z இருக்கு இல்லையா, அது பாதியாக குறைஞ்சிரும். ஸோ இந்த டாட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஹாஃப் Z அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுவே மைனஸ் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துடும். ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த பக்கம் இருக்கிறது ஆரிஜின்லேருந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம இதுலேருந்து என்னென்னா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மோர் தென் 1 பண்ணும்போது அது மேக்னிடியூடாக பெருசாகும், 1 less than 1 பட் பாசிட்டிவ் நம்பர் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் அது இருக்கிறத விட கம்மியாகும், நெகட்டிவ் நம்பர் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகிடும். அதுக்கடுத்தது இது அடிஷன், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை ஐயோட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம டயக்ராமில் இங்கே Z இருக்குது, ஐயோட மல்டிப்ளை பண்ண பிறகு ஐன்றது இங்கே இருக்குது. அப்போ என்னன்னா இருந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 90 டிகிரி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகி நியூ பொசிஷனில் இருக்குது. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா இஸ் ரொட்டேட்டட் பை 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே Z இருக்கா, நம்ம ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கோ, இந்த பக்கம் வந்துருக்கு, திருப்பி இதை ஐயால் மல்டிப்ளை பண்ணால் I² Z இங்கே வந்திருக்கும், திருப்பி ஒரு ஐயால் மல்டிப்ளை பண்ணால் I³ Z அப்படின்னு இங்கே வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து
ஒரு ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்ரி ஐக்கு 90 டிகிரி வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அபவுட் த ஆரிஜின் அது நியூ பொசிஷன் இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம சம்டைம் ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணியிருப்போம், சம்டைம் மேலோட்டமாக பார்த்துருப்போம். பட் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும்போது இதை நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் யோசிக்காமல் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு யூஸ்வலாக பார்த்து தான் காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, அடிட்டிவ் இன்வெர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ட்ரூ அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ட். ஸோ நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கான்செப்ட் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அது முன்னாடியே போட்டிருக்கேன், நான் அதை கொடுக்குறேன். இங்கே நம்ம வந்து மிஸ்ட் அவுட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட். ஸோ கான்ஜுகேட்னா நமக்கு தெரியும், ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணிக்க எக்ஸ் ப்ளஸ் ஐ வேணா நம்ம இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பட் இதோட டயக்ராம் ரெப்ரஸன்டேஷனில் பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது அண்ட் இதோட கான்ஜுகேட் எடுக்கும்போது அதோட நியூ பொசிஷன் பார்த்தீங்களா எப்பவுமே ரிஃப்ளெக்ஷன் அபவுட் த எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து மேலே இருக்குது அப்படின்னா அப்படியே எக்ஸ் ஆக்சஸில் கீழே வந்துருச்சு. அதேமாதிரி இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இங்கே இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் கீழே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி சப்போஸ் இப்போ ஒரு கான்ஜுகேட் எடுக்கும்போது அதோட குவாட்ரண்ட் என்ன இல்லை நியூ பொசிஷன் என்னன்னு கேட்டால் நம்ம எப்படி அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அபவுட் தி எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் போது நம்ம ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லணும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் சில ப்ராப்ளத்தில். பட் இருந்தாலும் ஓவராலாக இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி கொடுத்துல எது தப்புன்னு கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டான ப்ராப்பர்ட்டிலாம் எதுன்னு தெரிஞ்சால் தான் எது தப்புன்றதை நம்ம அதை ஆன்சர் பண்ண முடியும் இந்த கொஸ்டினை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம வந்து பியூர்லி இமேஜினரியாக இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி z equal to minus z bar இதான் கண்டிஷன். அதாவது பியூர்லி இமேஜினரினா ரியல் பார்ட்டே இருக்கக்கூடாது, அதாவது எக்ஸ் வந்து 0வா இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா z equal to minus z bar அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பியூர்லி இமேஜினரி. இல்லை பியூர்லி இமேஜினரியாக இருந்ததுன்னா z equal to minus z bar எய்தர்வே வந்து வரும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கோங்க. அண்ட் எனிவே பியூர்லி இமேஜினரி x equal to 0 நமக்கு தெரியும். ஆனால் இந்த கண்டிஷன் நமக்கு இப்போ புதுசாக இருக்குது, z is equal to minus z bar அப்படின்ற கண்டிஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி போட்டு தரவாக இருப்பீங்க. ஸோ நாட் அ ப்ராப்ளம். அடுத்தது எக்ஸசைஸ் 2.4 இருக்குது. அதுக்கு மாடுலஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இங்கே டயக்ராமில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் பின்னு எடுத்திருக்கோம். இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ், இது வந்து ஒய் டிஸ்டன்ஸ். இப்போ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வரும். அப்போ ஆக்சுவலாக இந்த ஓபி அப்படின்றது என்னன்னா த டிஸ்டன்ஸ் of that number from the origin அப்படின்னு அர்த்தம், along the real number line. அப்போ நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது வந்து நமக்கு measure the distance of that number from the origin அப்படின்றதா வந்து இந்த மாடுலஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் அப்படின்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த நம்பர் ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்றது. அது நத்திங் பட் ஹைபாட்டனிஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் போட்டிருக்கோம், ஹைபாட்டனிஸ் தான் அந்த லென்த் அப்படின்ற இந்த ஃபேக்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபார்முலா இதெல்லாம் நம்ம செவரல் டைம் ப்ராப்ளம் யூஸ் பண்ணியிருக்கோம். மாட் z அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதையும் நம்ம நிறைய டைம் ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சம்டைம் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு அது தெரியணும். அப்புறம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியோட ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது நமக்கு போட தெரியணும், அந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதில் மாடுலஸோட ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி நம்ம சில சம்ஸ் போட்டிருக்கோம். டோட்டலாக ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஹோல் மாடுலஸ் எடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸும் தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த ப்ராப்பர்ட்டி. அதுக்கு அடுத்தது இங்கே சம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஸ்கொயர் ரூட். இதில் டைரக்ட் ஃபார்முலா, இதில் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் கிடையாது. ஆல்ரெடி சம்ஸில் யூஸ் பண்ண அந்த ஃபார்முலாவை நல்லா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அப்புறம் லோக்கஸ் அப்படின்னா அந்த பாத் எப்படி இருக்கும், ஒரு பாயிண்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா அந்த எக்ஸ்ஒய் என்ன பாத் வந்து ட்ரேஸ் ஆகுது அதுதான் வந்து நம்ம லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரெப்ரசன்ட் தி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ சர்க்கிள்னா இது டெஃபினேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதில் வந்து இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சர்க்கிள் வருது, அதனால இங்கே சர்க்கிளோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து சென்டர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த
கண்டிஷன்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறம் போலார் ஃபார்ம் இருக்குது. ஸோ போலார் ஃபார்மை புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம z = x + iy இருக்கு இல்லையா, அதை வந்து ஆர் அண்ட் தீட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் போலார் ஃபார்ம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது அட் டிஸ்டன்ஸ் ஆரில் இருக்குன்னு அதாவது மாடுலஸ். ஆக்சுவலாக எவ்வளோ ஆங்கிள் ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது இன் ஆன்டி கிளாக் டைரக்ஷன், அதுதான் தீட்டா. ஸோ இதுதான் வந்து போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் போலார் ஃபார்மில் இது வந்து எக்ஸ் வந்து ஆர் காஸ் தீட்டா, ஒய் வந்து ஆர் சைன் தீட்டா. இது வந்து நம்ம நிறைய டைம் வந்து ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் இது நம்ம போலார் ஃபார்மை ரெப்ரசென்ட் பண்ணும்போது z வந்து ஆர் இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இங்கே சில கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ z 0-ஆக இருந்துச்சுன்னா தீட்டா வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். அண்ட் அதனால z வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஆர் கமா தீட்டா அப்படின்னு நம்ம போலார் ஃபார்ம்ல எடுத்துருக்கும் போது அதோட கான்ஜுகேட் பார்த்தீங்கன்னா ஆர் கமா மைனஸ் தீட்டான்னு வரும். சரியா? அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்காம போயிருந்தோம் அப்படின்னா திடீர்னு எக்ஸாம்பிள் வந்து இப்போ z = 0 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அங்கே திங்க் பண்ணி அதை கரெக்டாக நம்ம கொண்டு வரணும். பட் ஆல்ரெடி பார்த்துருந்தோம்னா அது ஈஸியாக இருந்திருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த தீட்டான்றது தான் வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் zன்னு சொல்லுவோம். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் ஆடிங் 2π மல்டிபிள் ஆஃப் 2π to தீட்டா அப்படின்னு இருக்கும். அண்ட் இதில் வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கூட ஆல்ரெடி ஒரு பேப்பரில் நான் பார்த்தேன். -π <= தீட்டா <= π அப்படின்றது நமக்கு வந்து கண்டிஷன். இந்த ஆர்குமெண்ட் வந்து எதில் பிட்வீன் என்ன வேல்யூவில் இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தால் ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். செகண்ட் குவாட்ரண்ட் தான் π - ஆல்ஃபா. இது வந்து ஆல்ஃபா மைனஸ் π. இது வந்து மைனஸ் ஆல்ஃபா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஆர்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் நம்ம ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுறது தான். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து சென்டம் ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாமே தரவாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் எதுவும் மிஸ் அவுட் ஆகாமல் பார்க்கறதுக்கு தான் நம்ம இன்டீரியராக வேறு எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் இருக்குது, சில கான்செப்ட் இருக்கும் நம்ம சம்மில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்குறோம். அடுத்தது இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக போடுற சம்ஸ். ஸோ இதில் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. அப்புறம் டிமோவைஸ் தியரம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n அப்படின்னா காஸ் n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் n தீட்டா அப்படின்னு வரும். அண்ட் இதில் இந்த கரோலரி எல்லாமே பார்த்துக்கோங்க. எப்பப்பெல்லாம் இது அப்ளிகபிள், எப்படி அப்ளிகபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சம்டைம் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது தப்புன்னு கேட்பாங்க, இல்லை எது கரெக்டுன்னு கேட்பாங்க. ஸோ நடுவில் மைனஸ் இருந்தாலும் இது வந்து இந்த தியரம் அப்ளிகபிள். பவர் மைனஸ் இருந்தாலும் அப்ளிகபிள். ரெண்டுமே மைனஸ் இருந்தாலும் அப்ளிகபிள். அண்ட் இதுல இருந்து ஐயை நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம டிமோவைஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த கரோலரி ஆஃப் டிமோவைஸ் தியரத்தை பார்த்துக்கோங்க. சம்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி நல்லா தரவு பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு nth ரூட் ஆஃப் யூனிட்டின்னு இருக்குது. ஸோ nth ரூட் கண்டுபிடிக்கும் போது அதில் சில ரிசல்ட்ஸ் இருக்குது. அந்த nth ரூட்டை நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த ஒமேகாவுக்கு வந்து இதான் ஒரு வேல்யூ. இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் மாடலஸ் ஆஃப் ஒமேகான்னு எடுத்தீங்கன்னா nth ரூட் ஆஃப் ஆர் அப்படின்னு வருது. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக இந்த nth ரூட் எல்லா nth ரூட்டுமே வந்து ஆல் லை ஆன் த சர்க்கிள். அதோட ரேடியஸோட வேல்யூ தான் இந்த மாடுலஸ். அண்ட் ஆரிஜின் வந்து சென்டர். எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். அண்ட் இந்த n ரூட்ஸும் வந்து டிஃபர் பை 2π/n. ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட். ஸோ இதை வந்து இங்கே பிளாட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ nth ரூட்டை வந்து பிளாட் பண்ணால் நம்ம எப்படி வரும்னு கேட்டால் சர்க்கிள்னு தெரியணும், அதோட ரேடியஸ் தெரியணும், ஈக்குவலி ஸ்பேஸ்ன்றது தெரியணும், அந்த n ரூட்டும் எவ்வளோ அந்த ஹேவ் ஆகுமெண்ட்னா அந்த தீட்டா டிஃபர் பை ஹோமஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே தீட்டான்னு கொடுத்துட்டு அதோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க 2π/n அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம வந்து பயப்படாமல் கொஸ்டினை பார்த்தோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம் எக்ஸாமில். இப்போ nth ரூட் யூனிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து இங்கே பிளாட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அதில் சொன்ன ஃபேக்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 0 வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வரும். எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம n ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது -1 ஹோல் பவர் n - 1 வரும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் ஆல் த n ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து 0, ப்ராடக்ட் வந்து -1 ஹோல் பவர் n - 1 அப்படின்னு வரும்.
அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எங்க டிஸ்கஷன் பண்ணதான். இந்த n ரூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனில் இருக்கும். இப்போ இதை ஆப்ஷனில் கேட்பாங்க, nth ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து எப்படி இருக்கும், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன், நன் ஆஃப் த அபவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கும். சம் வந்து 0வா இருக்கும், அதோட ப்ராடக்ட் வந்து -1/n-1 இருக்கும். அதுமாதிரி இந்த எல்லா n ரூட்டும் வந்து லைஸ் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதோட ரேடியஸ் வந்து இதில் 1. இப்போ nth ரூட் யூனிட்டின்னு வரும்போது இது 1. வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அது வேற வேல்யூ வரும். அது நம்ம அங்கே ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டிவைட் த சர்க்கிள் n ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும், n சைடட் பாலிகன் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதை சம்ஸ் கொடுத்து அதை பிளாட் பண்ணி காட்டியிருக்காங்க. 4th ஆர்டர் யூனிட்டி. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளில் வந்து அது லை ஆகுது அப்படின்றத இங்கே ரெப்ரசென்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் இது போக the complex number z into e power I theta is rotated by rotation of z by theta radian. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, அந்த nth ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கும் போது அதை பிளாட் பண்ணால் அது என்ன ரொட்டேஷனில் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, எல்லா nth ரூட்டையும் நம்ம இங்கே போடும்போது இதை மாதிரி நமக்கு வரும். இப்போ இங்கே 1i -1 -i. ஸோ இது மாதிரி வந்து அது ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது இதை பேஸ் பண்ணி சம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சம்ஸாக நீங்கள் நிறைய ஒர்க் அவுட்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் 1 மார்க்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது போக வேறு ஏதாவது இந்த சம்மரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பட் இதை தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி இதோட கான்செப்ட் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி, இந்த கான்செப்ட்லாம் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் கான்செப்டுக்காக லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எதெல்லாம் சில கிரிட்டிக்கலான சம் பாயிண்ட்ஸ் இருக்கும், நம்ம அதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரும்போது எக்ஸாம்பிள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.